வணக்கம் தோழர்களே. இந்த கிணறு வட்ட பூதங்கிளம்புற கதையானு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தாங்க நம்ம அண்ணாமலை நிலைமை ஆயிப்போச்சு. ஒரு நல்ல ட்விஸ்ட் பண்ணி ஒரு சீனை கிரியேட் பண்ணி பக்காவா டிராமாவை போட்டு தமிழ்நாட்டுக்குள்ள சும்மா செதற விட்டுலாம் அப்படின்னு அண்ணாமலை ஸ்கிரீன் பிளே எழுத, அவரே ஆக்டிங்க போட, சாட்டைய தூக்குனதுல இருந்து வச்சு அடிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். போறவங்க வர்றவங்க உட்காரவங்க நிக்கிறவங்கன்னு பாரபட்சம் இல்லாம பொலேர்னு பொலந்து கட்டுறாங்க. அது இன்னமும் நின்ன பாடில்ல. அதான் இங்க மேட்ரே. அதுலயும் நேத்து செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் குசும்போட ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை உசுரோட இருக்காரான்னு கூட எனக்கு தெரியல. மானஸ்தை செத்துருப்பாரு. எனக்கு அந்த கவலை வேறங்க. அது இல்லாம இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காரு, முட்டையை உடைச்சிருக்காரு மண்டையில. என்ன அண்ணாமலை கூமுட்டைங்க, அவ காட்டுறேன்னு மண்டையில முட்டையை உடைச்சிருக்காரு. யோ, என்னையா பண்றீங்க தமிழ்நாட்டுக்குள்ள? ஒரு பச்சை மனை விட்டு சாட்டையில் அடிக்க விட்டுருக்காங்க. அதை பார்த்த பிறகு அண்ணாமலை அடிச்சதெல்லாம் பொய்யா கோப்பால் அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஆக மொத்தம் இன்னைக்கு வருஷ கட்டி அண்ணாமலைய சாத்திருக்கு தமிழ்நாடு. அண்ணாமலைக்கு தன்னை பெரிய தியாகியா காட்டணும்னு ஆசை. பொதுவாகவே ரெண்டு வடிவத்தில் அண்ணாமலை தன்னை காட்டிக்க. ஒன்று தியாகி, தயால குணம், அப்படியே அந்த கருணை வடிகிற ஒரு ஆளா. இன்னொரு பக்கம் அப்படி கர்ஜிக்கிற சிங்கம், அப்படி சதறடிக்கிற தலைவன், அப்படி காட்டணும்னு ஆசை. இந்த ரெண்டையும் வார் ரூமை வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நமக்கு தான் வார் ரூமும் இல்லை, வாரும் கிடையாதே. வச்சா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறவள தான் நமக்கு. அதைத்தான் நம்ம மக்கள் செஞ்சிட்டாங்க. அண்ணாமலை வார் ரூம்ல கட்டி வச்ச கோட்டை, கட்டி வச்ச பிம்பமெல்லாம் அடிச்சு தகர்க்கப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா அண்ணாமலை எந்த அளவு சீன் போட்டார்னா, தன்னை ஜீசஸ் மாதிரி காட்டிக்கிட்டாருங்க. அடுத்தவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் ஜீசஸ். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அண்ணாமலை தன்னையே ஜீசஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன போச்சு, நாடகம் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நின்னதான் மிச்சம். அண்ணாமலை வாங்கின அந்த பொம்மை சாட்டையை வச்சே 2 நாள் ட்ரோல்ல ஓட்டிட்டாங்க நம்ம ஆளுங்க. அதை தான் ஓட்டுறாங்கன்னு பார்த்தா, அதே பொம்மை சாட்டையை எடுத்து ஒரு பச்சை பிள்ளை கையில கொடுத்து அதை அடிக்க சொல்லிட்டாங்க. அவன் அடிச்சிட்டு இருக்கான், ஹேய் ஹேய்ன்னு அடிக்கிறான். பாருங்களேன். பாத்தீங்களா, நமக்கே ச்சே இவ்வளவு அசிங்கப்படுறாரே இந்த ஆட்டுக்குட்டின்னு தோணுதா இல்லையா? ஒரு பச்சை குழந்தைங்க அது மட்டும் கடிச்சுக்கிட்டு கிடக்கு. அப்ப இந்த பொம்மை சாட்டை அடிக்காதோ? நேத்து கூட சர்க்கஸ்ல ஒரு அம்மா ஒருத்தர் அடிச்சாரு. அந்த அம்மா அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட என்னடா இப்படின்னு பார்த்தா அது பொம்மை சாட்டை. ஆக மொத்தம் சினிமாவில் பயன்படுத்துகிற டூப்ளிகேட் சாட்டையை தூக்கிட்டு வந்து அடிச்சுட்டு தெரிஞ்சிருக்கீங்க. அதை பார்த்தா நம்ம வீட்டு பச்சை குழந்தைங்க, அவன் இப்பதான் நிக்கவே ஆரம்பிச்சிருக்கான், அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த சாட்டையை வச்சு அடிச்சிட்டு இருக்கான். அண்ணாமலை ரேஞ்ச் எந்த இடத்துக்கு போயிருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு தலைவரை, ஒரு கட்சி தலைவரை கட்சி தலைவர்கள் திட்டுவாங்க, கட்சி தொண்டர்கள் திட்டுவாங்க, அல்லது எதிர்த்து பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா அரசியல் ஆனாவனா தெரியாத பச்சை குழந்தைய அசிங்கமா புளிச்சுன்னு துப்பிடுச்சு அண்ணாமலைய. தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலை கவனமா திட்டம் போடணும் மிஸ்டர் அண்ணாமலை. ஒவ்வொரு முறையும் நீங்க திட்டம் போட்டு மாட்டிக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் மேல செருப்பு எறிஞ்சு அதுக்கு முன்னாடி நாள் திட்டம் போட்டு அந்த ஆடியோ 2வது நாள் வெளியாகி அசிங்கப்பட்டீங்க. ஞாபகம் இருக்கா? எதுக்கு இந்த நாடகம்? ஒரு பக்கம் இவர் இந்த நாடகத்தை போட, கும்பகோணம் பகுதிங்க, கும்பகோணம் பகுதியில பாபநாசம் ஏரியாவில் தாலுகாவில் ஐயம்பேட்டைன்னு ஒரு ஊரு, அதுல ஒரு பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல உட்காந்துட்டு ஒருத்தர் தனியா முட்டை எடுத்து மண்டையில உடைச்சிருந்திருக்காருங்க. மக்கள் கூட்டிட்டாங்க. யார் இது தனியா உட்காந்து முட்டை எடுத்து மண்டையில உடைச்சிட்டு இருக்கு, என்னையா நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள, ஆளுக்கால் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போய் கேட்டா அவர் சொல்லியிருக்காரு, ஏன் ஒரு லூசு பையன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அற நிர்வாணமா தெருவில் நின்றுட்டு சாட்டையால் அடிச்சிட்டு இருந்தானே, அதை போய் யாராவது கேட்டீங்களா? அதை மட்டும் டிவியில் எடுத்து போடுறீங்க, நான் முட்டையை உடைச்சா கேட்பீங்களோ அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நான் ஏன் முட்டையை உடைக்கிறேன்? இந்த கூமுட்டை பையெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் பேசுறானே அண்ணாமலை ஒரு கூமுட்டை, அவனே அரசியல் பேசுறான். இப்ப அதை காட்டணும் மக்கள்கிட்டன்னா, கூமுட்டைய நான் ஏன் மண்டையில உடைச்சுக்கிறேன்,
இப்படி கூமுட்டையெல்லாம் எடுத்து அரசியல் பண்ணணுமா, இப்படி கூமுட்டையெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு நான் உடச்சிக்கிறிய என்னையா இப்படி அப்படின்னு இவர் கேட்க பெரிய சங்கடமா போச்சு. யாருக்கு? அண்ணாமலைக்கு. ஒரு கிராமத்துல இருக்கிற தொண்டை, திராவிட இயக்கத்து தொண்டை ஒருத்தன் முட்டையை உடைச்சு உங்களை அசிங்கப்படுத்தி விட்டான். என்னதான் பண்ணும் இந்த அண்ணாமலை? ஒரு சின்ன ஆக்டிங்கா இவ்வளவு ரியாக்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல? சரி, இப்படிதான் போற வார்த்தை அடி வாங்குறேன்னா பொழுதனைக்கு அடி வாங்குறது ஒரு ஆள்கிட்ட வாங்குவாரு அண்ணாமலை. அதாவது தன்னை பெரிய வீரனா காட்டிட்டே நான்லாம் ஜெயில் பரவடா அப்படின்னு அண்ணாமலை. இங்கே ஒருத்தர் மினிஸ்டர் இருக்காரு, அவர் பேர் செந்தில் பாலாஜி. அவர் ஜெயில் பரவடானே இப்படி பார்த்தோன்னே வடிவேலண்ணே அப்படி கப்புன்னு போவார்ல, அது மாதிரி அண்ணாமலை கப்புன்னு போயிடுவாப்ல. இது பல இடங்கள்ல பார்த்துருக்கோம். முதல் எலெக்ஷன்ல எம்எல்ஏவா அண்ணாமலை நின்ன போதே அவன் சொந்த தொகுதியிலே ஒத்த ஓட்டு வாங்க வச்சு நெத்தியிலே அடிச்சு அனுப்புனவர் தான் இங்கே செந்தில் பாலாஜி. அது ஊருக்கே தெரியும். மேடையில் நின்றுக்கிட்டே நான்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு பல்ல ஒட்டச்சிருவேன் போது சிரிச்சுக்கிட்டே போடா ஓரமா போய் குண்டு விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் செந்தில் பாலாஜி. உங்களுக்கு நல்லா தெரியும், செந்தில் பாலாஜின்னு காதில் கேட்டாலே சும்மா கதரும் ஆட்டுக்குட்டி. அது இல்லாமல் இப்போ கரூர் மாவட்டத்தில் மொத்தமாக பாஜகவை முடிச்சு விட்டாப்புல. மொத்த பாஜகவும் இப்ப திமுக வந்து உட்கார்ந்துருக்கு. மொத்தமா கட்சியே காலி. அங்க தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவருடைய சொந்த ஊர்லயே கட்சி இல்ல, காலி ஆயிடுச்சுன்னா அந்த மனுஷனை எப்படி மதிப்பாங்க? இப்படி அந்த மனுஷனுடைய பிம்பத்தை ஒட்டு மொத்தமா ஒட்டச்சு காலி பண்ணி தெருவில் நிக்க வச்சவர் செந்தில் பாலாஜி. அவர்கிட்ட போய் பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க. இன்னைக்கு புதிய ரேஷன் கடை திறந்திருக்காங்க கோவையில, ராமநாதபுரம்ன்ற ஒரு பகுதியில. ரேஷன் கடையை தொடர்ந்துட்டு பொங்கலுக்கான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த நலத்திட்டங்கள், அதை பல்வேறு வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. அரசு விழாக்களில் பங்கெடுத்து பல வேலைகளை பார்த்துருக்குறாங்க. சாலைகள், அந்த அப்புறம் பாதாள சாக்கடை, மேம்பாலம்னு பல வேலைகள் ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி பத்திரிகையாளர்கிட்ட அவர் உரையாடுறாரு. உரையாடி முடிச்சுட்டு அவர் எந்திரிக்கிறாருங்க. பத்திரிகையாளர்கள் சும்மா இருக்கக்கூடாது. பத்திரிகையாளர்கள் குசும்பு ஒன்று இருக்குல்ல, அவங்க உடனே நேற்று நம்ம அண்ணன் அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க. ஏன்னா ஏதாவது இவர் இடக்கு மடக்கா சொல்லுவாருன்னு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அப்ப அண்ணாமலைக்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க சவுக்கால் அடிச்சுக்கிட்டதை பத்தி அப்படின்னு கேட்க, பட்டின அவர் சிரிச்சுட்டு இது ஞாயிற்றுக்கிழமைங்க, உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க பத்திரிகைக்காரங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இது ஞாயிற்றுக்கிழமை, உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா, இதை கேட்கும் போது ஜாலியா பேசுற மாதிரி தோணுதா? இது பயங்கர அரசியல் உள்ளடி வேலைங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஞாயிற்றுக்கிழமை, உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையானா அந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்த வேலையும் இல்லை. அது ஒரு தெண்டோ வேலை வெட்டி இல்லாத முண்டோ, அது இடத்தவாறு செஞ்சு தெரியும். அதையே ஏன்ட்டு தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஹே, எனக்குன்னா வேலை வெட்டி இல்லையா, இந்த சில்லற பீஸுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தெரியணுமா, கிளம்புங்கயா அப்படின்ற ஒரு துணியும் இருக்கு. இன்னொரு வேலைன்னா, நான் சீரியஸா வேலை நடந்துகிட்ட பத்தி சொல்லிடுறேன், நீங்க என்னையா கோமாளியை பத்தி கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற பொருளும் உண்டு. ஏன்னா அவர் சீரியஸா நலத்திட்டங்களை பத்தி பேசுறாரு. வானதி சீனிவாசன் கேட்காமலே அரசே அவருடைய தொகுதிக்கு எதிர்கட்சி என்றும் பாராமல் நலத்திட்டங்களை செஞ்சிருக்கோன்னு சொல்லி சீரியஸா பேசிட்டு போயிருக்காரு. இவங்க இந்த கேள்வி கேட்டோடனே, யோ நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னையா காமெடி ரோல் இழுத்து விடுறீங்க அப்படின்னு பொருளாயிடுச்சு. இப்படி பல வகையில அவருடைய ஒத்த சொல்ல புரிஞ்சுக்கலாம். இங்க பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, உனக்கு வேலை இருக்கா இல்லையா, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு கிளம்ப போல இருப்பாருங்க. தக் லைஃப் ஆகி போச்சுங்க தமிழ்நாடு. நேத்து அதுதான் ட்ரெண்டிங்கே. நீங்க ஒரு ஆளை ஓங்கி அடிச்சு ஓட விடலாம், ஒரு ஆளை மிரட்டி ஓட விடலாம், ஆனா ஒரு ஆளை அப்படின்னு பார்த்து ஓட விடுறது இருக்குல்ல, அது ரொம்ப பரிதாபமான நிலைமை. அந்த நிலைமை தான் எங்க அண்ணன் ஆட்டுக்குட்டிக்கு வந்துருச்சு. அமைச்சர் செந்தில் பாலாஜி அசிங்கப்படுத்தி தக்லைஃப் பண்ணி கேவலப்படுத்தி விட்டார். பாருங்களேன். உங்களுக்கு இன்னைக்கு சண்டே வேலை இருக்கா இல்லையா? பாத்தீங்களா, என்னத்த சொல்றதுங்க, பட்டக்காலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அண்ணாமலை அண்ணனை பார்த்து இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்.